வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தை பார்த்தோம். அதாவது சந்திரனுடைய பலத்தை சொல்கிறது தான் இந்த சந்திரனுடைய அஷ்டவர்க்கம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா 8 கிரகங்கள் தன்னுடைய பலத்தை வந்து எந்தெந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டுது. இப்போ சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 7, 8, 10, 11. அதாவது சூரியன் நின்ற இடத்துல இருந்து 3, 6, 7, 8, 10, 11 போன்ற இடங்களுக்கு பரல்களை வந்து சூரியன் கொடுக்குது. அதாவது சூரியன் வந்து 6 ராசிகளுக்கு தன்னுடைய பலத்தை வந்து கொடுக்குது. சந்திரன் வந்து அது நின்ற ராசி, அப்புறம் 3, 6, 7, 10, 11 இதுவும் ஒரு 6 ராசிகளுக்கு தன்னுடைய பலத்தை வந்து கொடுக்குது. அடுத்து செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 5, 9, 10, 11 2, 3, 5, 6, 9, 10, 11 போன்ற 7 ராசிகளுக்கு செவ்வாய் தன்னுடைய பலன்களை கொடுக்குது. அதனுடைய பலத்தை வந்து ஷேர் பண்ணுது. புதன் வந்து 1, 3, 4, 5, 7, 8, 10, 11 போன்ற 8 ராசிகளுக்கு தன்னுடைய பலன்களை கொடுக்குது. குரு வந்து 1, 4, 7, 8, 10, 11, 12 போன்ற 7 ராசிகளுக்கு தன்னுடைய பலத்தை கொடுக்குது. சுக்கிரன் வந்து 3, 4, 5, 7, 9, 10, 11க்கு தன்னுடைய பரல்களை கொடுக்குது. சனி வந்து 3, 5, 6, 11 போன்ற இடங்களுக்கு பரல்களை கொடுக்குது. லக்னம் வந்து 3, 6, 10, 11 போன்ற இடங்களுக்கு தன்னுடைய பரல்களை கொடுக்குது. அப்போ சூரியன் பலம் வந்து 6, ஏன்னா 6 இடத்துக்கு அது பரல்களை கொடுக்கறதுனால அதனுடைய பலம் வந்து 6. சந்திரனுக்கு பலம் 6, செவ்வாய்க்கு பலம் 7, புதனுக்கு பலம் வந்து 8, குருவுக்கு பலம் வந்து 7, சுக்கிரனுக்கு பலம் 7, சனிக்கு பலம் 4, லக்னத்துக்கு பலம் 4. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரல்களை பொறுத்து வலு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கம்மியான வலு பார்த்திங்கன்னா சனி தான், அதிக வலு பார்த்திங்கன்னா புதன். அதாவது சந்திரனுடைய அஷ்டவர்க்கத்தில் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய வலுவை வந்து கொடுக்கும்போது அதில் அதிக வலு பெற்றது புதன், கம்மியான வலு பெற்றது சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மொத்தத்தையும் கூட்டினீங்க, இந்த 8 கிரகங்களினுடைய பரல்கள் மொத்தத்தையும் கூட்டினா 49 பரல்கள் வரும். இதை வச்சு சார்ட்டில் எப்படி நம்ம கணக்கீடு பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்தை வச்சு பரல்களை நம்ம எப்படி கணக்கீடு பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் சூரியன் தனுசில் இருக்குது. அப்போ தனுசை வந்து 1ஆம் இடமாக நம்ம எடுத்துக்கணும் சூரியனுக்கு. அதிலிருந்து 1, 2, 3ஆம் இடத்துல சூரியன் தன்னுடைய பரலை கொடுக்குது. அதாவது 3, 6, 7, 8, 10, 11. அதாவது சூரியன் இருக்க இடத்துலேருந்து 1, 2, 3 அதில் கொடுக்குது. 4, 5, 6ஆம் இடத்துல பரலை கொடுக்குது. 7ஆம் இடத்துக்கு பரலை கொடுக்குது. 8ஆம் இடத்துல பரலை கொடுக்குது. 9, 10ஆம் இடத்துல பரலை கொடுக்குது. 11ல் வந்து சூரியன் வந்து தன்னுடைய பரலை கொடுக்குது. அப்போ சூரியன் எந்தெந்த ராசிகள் இருக்குங்கிறத கருப்பு மையில் வந்து நான் எழுதியிருக்கேன். அடுத்து சந்திரன் தன்னுடைய பரல்களை எந்தெந்த ராசிகள் கொடுக்குது அப்படின்னா அது நின்ற ராசி எது ஜாதகத்தில் அப்படின்னு பாருங்கள். தனுசு அது நின்ற ராசி. அப்போ இதுதான் 1ஆவது ராசியாக எடுத்துக்கணும். அப்போ பரல் எங்கெங்கே கொடுக்கும் அப்படின்னா தான் நின்ற ராசியில் பரல் கொடுக்குது. 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, 5, 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8, 9, 10ல் தன்னுடைய பரலை கொடுக்குது. அதுக்கப்புறம் 11ல் வந்து தன்னுடைய பரலை கொடுக்குது. அதை வந்து நான் நீல கலரில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செவ்வாய் தன்னுடைய பரல்களை எங்கெங்கே கொடுக்குதுன்னு பார்ப்போம். அப்போ செவ்வாய் நின்ற ராசி சிம்மம். அப்போ சிம்மத்தை 1ஆவது ராசியாக எடுத்துக்கிறோம். அது 2ஆவது ராசியில் தான் பரலை கொடுக்குது. அப்போ செவ்வாய் இந்த ராசியில் எந்த பரலும் இல்லை. 2ஆவது ராசி கன்னியில் வந்து பரலை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது ராசி துலாமில் வந்து தன்னுடைய பரல்களை கொடுக்குது. 4, 5ஆவது ராசியில் தன்னுடைய பரல்கள் கொடுக்குது. 6ஆவது ராசியில் தன்னுடைய பரல்கள் கொடுக்குது செவ்வாய். அதுக்கடுத்து 7, 8, 9ஆவது ராசியில் தன்னுடைய பரல்களை கொடுக்குது. 10, 11 இந்த இடத்துல வந்து செவ்வாய் தன்னுடைய பரல்களை வந்து கொடுக்குது. புதன் வந்து எந்தெந்த ராசிகளில் பரலை கொடுக்குது அப்படின்னா அது நின்ற ராசி என்ன, விருச்சிகம். இப்போ விருச்சிகம் வந்து முதல் ராசி, அதில் தன்னுடைய பரலை கொடுக்குது. 3ஆவது ராசி, 4ஆவது ராசி, 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 8ஆவது ராசி, 10ஆவது ராசி, 11ஆவது ராசி இந்த இடத்துல வந்து புதன் தன்னுடைய பரல்களை ஷேர் பண்ணுது. அடுத்து குரு பார்த்தீங்க அப்படின்னா தான் நிற்கிற வீடு அது சிம்மம். அப்போ அதில் குரு ஒரு பரலை கொடுக்குது. அதுக்கப்புறம் அது 4ஆவது வீடு 1, 2, 3 4ஆவது வீட்டில் ஒரு பரலை கொடுக்குது. அதுக்கப்புறம் 5, 6, 7ல் வந்து ஒரு பரலை கொடுக்குது. 8ல் கொடுக்குது. அதுக்கப்புறம் 9, 10ல் வந்து பரலை கொடுக்குது. 11ல் பரலை கொடுக்குது. அதுக்கப்புறம் 12ல் வந்து பரலை கொடுக்குது. அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா தான் நின்ற ராசி வந்து மகரம். அப்போ அதை 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மகரத்தில் எந்த பரலும் கொடுக்கல, 2ஆம் இடத்துல எந்த பரலும் கொடுக்கல. 3ல் வந்து பரலை கொடுக்குது. 4ல் ஒரு பரல் கொடுக்குது. 5ல் ஒரு பரல் கொடுக்குது. 7ல் ஒரு பரல் கொடுக்குது. 9ல் ஒரு பரல் கொடுக்குது. 10ல் ஒரு பரல் கொடுக்குது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ல் ஒரு பரல் வந்து கொடுக்குது சுக்கிரன். அது நீல கலரில் நான் எழுதியிருக்கேன். அடுத்து சனி வந்து 4 ராசிகளுக்கு தன்னுடைய பரலை கொடுக்குது. சனி நின்ற ராசி என்ன? கன்னி. அப்போ கன்னி அப்படிங்கிறது 1, அதில் பரல் இல்லை. 2லேயும் பரல் இல்லை. 3வது ராசியில் தன்னுடைய பரலை கொடுக்குது. விருச்சிகத்தில் சனி. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது ராசி மகரத்தில் ஒரு பரலை கொடுக்குது. 6வது ராசி கும்பத்துலேயும் சனி ஒரு பரலை கொடுக்குது. 7, 8, 9, 10, 11வது ராசி கடகம், அதுலேயும் சனி வந்து ஒரு பரலை கொடுக்குது. அப்போ இந்த 4 ராசிகளில் சனி தன்னுடைய பரல்களை கொடுத்துருக்கு. அதை நான் பச்சை கலரில் சனின்னு போட்டிருப்பேன். லக்னம் வந்து 3, 6, 10, 11ல் பரல்களை கொடுக்குது. இப்போ இங்கே லக்னம் வந்து விருச்சிகம், அதனால் பரல் அங்கே இல்லை. 2ஆம் இடத்துலையும் பரல் கொடுக்கப்படலை. 3ஆம் இடத்துல பரல் கொடுத்துருக்கு. 4, 5, 6ஆம் இடத்துல பரல் கொடுத்துருக்கு. 7, 8, 9, 10ல் வந்து பரல் கொடுக்கப்பட்டிருக்கு. 11ல் லக்னம் வந்து ஒரு பரல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் பரல்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். 8 கிரகங்களுக்கும் இதை ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ மீனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரகங்கள் வந்து தன்னுடைய பரல்களை கொடுத்துருக்கு. அதனால் 3ன்னு எழுதியிருக்கோம். கும்பத்தில் வந்து 5 கிரகங்கள், அதுக்கடுத்து மகரத்தில் 4 கிரகங்கள், தனுசில் 2 கிரகங்கள், மேசத்தில் 3 கிரகங்கள், ரிஷபத்தில் 6 கிரகங்கள், மிதுனத்தில் 5 கிரகங்கள், கடகத்தில் 4 கிரகங்கள், சிம்மத்தில் 3 கிரகங்கள், கன்னியில் 6 கிரகங்கள், துலாமில் 4 கிரகங்கள், விருச்சிகத்தில் 4 கிரகங்கள். இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய பரலை ஷேர் பண்ணதை வந்து நம்ம மொத்த கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ராசியில் எவ்வளோ பரல்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் இதுதான் வந்து சந்திரனுடைய அஷ்டவர்க்க பரல்கள். இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 49 பரல்கள் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் சந்திரனுடைய பலத்தை சொல்கிறது தான் இந்த சந்திரன் அஷ்டவர்க்கம். இதில் எந்த ராசியில் அதிக பரல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் தான் அதிக பரல் இருக்குது, ரிஷபத்தில் அதிக பரல் இருக்குது. எதில் கம்மியான பரல் இருக்குது அப்படின்னா, தனுசில் வந்து கம்மியான பரல் இருக்குது. அப்போ இவங்களுக்கு சந்திரன் வந்து கோச்சாரத்தில் ரிஷபத்துலேயோ கன்னியிலையோ டிரான்சிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது போகுது, அந்த ராசியில் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் வந்து தனுசு ராசியில் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நன்மை இல்லை, ஏன்னா பலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து ஒரு பாதிப்பை தருது. இந்த டைமில் சந்திரன் ட்ராவல் ஆகும்போது நீங்கள் எதுவும் சர்ஜரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், எங்கேயா வெளியூர் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். சந்திரன் சார்ந்த காரகத்துவத்தை இந்த ராசியில் சந்திரன் ட்ராவல் ஆகும்போது நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். சந்திரங்கிறது யார்? தாய். அப்போ தாயோட வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. தனுசு ராசியில் கோச்சார சந்திரன் போகும்போது தாயை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சந்திரங்கிறது பயணம். இப்போ பயணம் போகும்போது தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் பயணம் போகாதீங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது வந்து வேறு தெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா அம்பாளை வணங்குகிறோம். அது வந்து தனுசு ராசியில் சந்திரன் கோச்சாரத்தில் போகும்போது வணங்கினா பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி சந்திரன் சார்ந்த விஷயங்களை எங்கேயாவது வந்து நீர் சார்ந்த இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சந்திரன் கோச்சாரத்தில் போகும்போது போகாதீங்கன்னு சொல்கிறோம். எப்போ போகணும் அப்படின்னா கன்னி ராசியில் சந்திரன் போகும்போது போங்கன்னு சொல்கிறோம். பெனிஃபிட் ஜாஸ்தி, அந்த டைமில் ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்படி எந்தெந்த டைமில் எந்தெந்த ராசிகளில் சந்திரன் ட்ராவல் ஆகும்போது நல்லது அதிகமாக நடக்கும், நல்லதே நடக்காது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பலம் வந்து யூஸ் ஆகுது. இதை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் இதில் பகை, நீசம், அஸ்தங்கம்லாம் இங்கே கிடையாது, பலம் மட்டும்தான். அப்போ அந்த குறிப்பிட்ட பலம் இருக்கக்கூடிய இடத்துல சந்திரன் போச்சு அப்படின்னா வெற்றி கிடைக்கும். பலம் இல்லாத இடத்துல சந்திரன் போச்சுன்னா தோல்வி. 2 கான்செப்ட் தான். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதி பாதகாதிபதிலாம் இங்கே வேலை செய்யாது. அது அதிக பரல் இருக்க இடத்துக்கு போனால் சக்ஸஸ், அதிக பரல் இல்லாத இடத்துக்கு போனால் ஃபெயிலியர். அவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ சந்திரனுடைய தசாபுத்தி நடக்குது. இப்போ இந்த லக்னத்துக்கு சந்திரன் வந்து எத்தனாம் அதிபதி அப்படின்னா 9ஆம் அதிபதியாக வரும் விருச்சிக லக்னத்துக்கு. அப்போ இதை 9ஆம் அதிபதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம், தாயாகவும் நம்ம சந்திரன் எடுத்துக்கலாம். இது லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றதுனால இதை தந்தை அல்லது கோயிலுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தந்தையினுடைய உடல்நிலைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சந்திரன் போகும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாவக ரீதியாகவும் இந்த கிரகனுடைய காரகத்துவ ரீதியாகவும் அதனுடைய பலத்தை வந்து இது மூலிமா நம்ம பார்த்துட்டு நல்ல காரியங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ சந்திரன் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா, மீனத்தில் சந்திரன் விடும்போது, மேசத்தில் சந்திரன் விடும்போது, தனுசில் சந்திரன் விடும்போது, சிம்மத்தில் சந்திரன் விடும்போது போகாதீங்க. ஏன்னா பெனிஃபிட் கம்மி, ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்கிறோம். அதிக பரல் இருக்கிறது வந்து கும்பத்தில், ரிஷபத்தில், மிதுனத்தில், கன்னியில். இந்த டைமில் வந்து நீங்கள் போகும்போது பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறோம். பதவி ஏற்க போகிறீங்க, மிதுன ராசி அன்னைக்கு சந்திரன் கோச்சாரத்தில் ஓடும்போது பதவி ஏற்று பாருங்கள், ரிஷப ராசியில் சந்திரன் ஓடும்போது பதவி ஏற்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மற்ற டைமில் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆகும்.
நாள் குறிக்கும் போதும் இதில் பலமான நாளை சந்திரன் ரீதியாக செயல்பாடு பண்ணும்போது அதனுடைய காரத்துவ ரீதியாக செயல் பண்ணுவீங்கள்ல, அதுக்கு இதனுடைய பலத்தை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பானது. இப்போ சந்திரனுடைய அஷ்டவர்க்கம் பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்ற கிரகங்களுக்கும் அஷ்டவர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சாஃப்ட்வேரில் பார்க்காம நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இதே மாதிரி பலன்களை நிரப்பி கணிதம் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி சாஃப்ட்வேரில் செக் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எதையுமே தெரியாமல் சாஃப்ட்வேர் வச்சு எதையுமே சொல்லாதீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதனால தான் இந்த கணிதத்தை நான் போட்டு உங்களுக்காக விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.